பாராளுமன்ற எலக்ஷன் போது பிஜேபி தலைமையில தனியா என்டிஏ போட்டிட்டு. அப்ப பல இடங்கள்ல அவங்க அதிமுகவோட அதிக பெர்சன்டேஜும் பெற்றாங்க. அவங்க அவங்களோட முன்னாடி 4% அந்த மாரி ஒரு லெவல தாண்டி ஒரு 11, 12% வரைக்கும் அவங்கள ஓட்டு பெற்றத நம்ம பல இடங்கள்ல பார்க்க முடிஞ்சது. சோ அந்த ஓட்டு பேங்கோட அவங்க திருப்பி வந்தான்னா, இப்ப அதிமுகவோட பலம் ஒண்ணு கூடி இருக்கலாம். இல்லாட்டி பிஜேபிக்கான தனிப்பட்ட வாக்கு சதவீதமும் இப்ப அதிகப்பட்டிருக்கலாம். சோ அது உங்கள பாதிக்காதா? அது ஒரு கேள்வி. இதுல 2 ஃபேக்டர் ப்ளே ஆச்சு சார். 24ன்றது ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன். அஇஅதிமுக ஒரு பிரதமர் வேட்பாளர் இல்லாம தேர்தல் அணுகுறாங்க. விச் வாஸ் a huge mistake. பிரதமர் வேட்பாளரே இல்லைன்னா இவங்களுக்கு ஓட்டு போட்டு என்ன ஆக போகுதுன்ற ஒரு கேள்வி தமிழக மக்களுக்கு வரும். நீங்க தமிழக மக்களுடைய ஓட்டிங் பேட்டர்ன் அவ்வளவு ஈஸியா ஒரு சின்னத்துக்கு முன்னாடி போவாங்கன்னு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க. இது என்ன எலெக்ஷன், நம்ம யாருக்கு ஓட்டு போடுறோம், நம்மளோட ஓட்டு யாரை சீட்ல உட்கார வைக்கணும்ன்ற தெளிவோட போவாங்க. இரண்டாவது ஃபேக்டர், அண்ணாமலைன்ற ஒருத்தர் இங்க தனிப்பட்ட முறையில ஒரு யூத் ஓட் பேங்க் மொபிலைஸ் பண்ணி வச்சிருந்தாரு. as far as 2024 is concerned. Moreover 2024ல தாவேகா ஒரு எஸ்டாப்லிஷ்ட் பார்ட்டியும் இல்ல, தாவேகா ரேஸ்லயும் இல்ல. இப்போ நீங்க சொல்லக்கூடிய 2024 ஓட் ஷேர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் வச்சீங்கன்னா, இன்னைக்கு தாவேகாக்கு ஒரு கணிசமான, எவ்வளவுதான் நீங்க குறைச்சு சொன்னாலும் 20% கிலோ சொல்ல முடியாது. ஏன்னா கிட்டத்தட்ட ரங்கராஜ் பாண்டே மாதிரியான ஊடக ஆளுமைகளே அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு பெர்சன்டேஜ் அது. அப்ப இந்த 20% doesn't come from Mars or Venus. அது இங்க ஏற்கனவே அஇஅதிமுக, திமுக, பாஜக வாங்கி வச்சதுல இருந்து தான் தாவேகா உருவி கொண்டு வரணும். ஆப்வியஸ்லி அவங்களுக்கு அன்னைக்கு இருந்த பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் இன்னைக்கு இருக்க போறது கிடையாது. அந்த ஷேர்ல இருந்து தாவேகா ஒரு பெரிய ஷேரை கிளைம் பண்ண போகுது. அதே போல இப்போ நீங்க போறது ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கான எலெக்ஷன். இதுல பாஜகவோட ரோல் அவ்வளவு பெருசா இருக்குமா? கேள்விக்குறி. இரண்டாவது, அண்ணாமலை அங்க உள்ள இல்ல, அது ஒரு லாஸ். மூணாவது, அண்ணாமலை போன்ற ஒருத்தர் தனி கட்சி ஆரம்பிச்சா என்ன ஆகும்? சோ இது போன்ற ஃபேக்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நீங்க 24ஓட நம்பர்ஸையோ இல்ல 21ஓட நம்பர்ஸையோ அப்படியே எடுத்துக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. இன்னைக்கு வேற ஒரு ரோல் பிளே பண்ணும் இந்த எலெக்ஷன், இந்த நம்பர்ஸ் எல்லாமே. இதுக்கு முன்னாடி இருந்த எல்லாத்தையுமே சொல்லிக்கலாம். நம்ம அந்த அந்த வெதர் கண்டிஷன்ஸ் எல்லாம் ஸ்டேட்டஸ் கோ இருந்தா என்ன ஆகும் அப்படின்னு. பட் அந்த வெதர் கண்டிஷன்ஸ் இங்க அப்படி இல்ல. ஆல் டுகெதர், அதுவும் டு பி வெரி ப்ரிசைஸ், கரூருக்கு அப்புறமா the political mindset of people has been changed. அதனால ஃபீல்ட்ல பார்க்க முடியுது. ஒரு தாவேகா மேல ஒரு நம்பிக்கையும் ஒரு அனுதாபமும், இங்க ஆண்டு கொண்டிருக்கவங்க மேல ஒரு அதீத கோபம் ஒண்ணு வெளிப்படுது. மேபி இதெல்லாம் சேர்ந்து ஃபேக்டர்ஸ் பிளே பண்ணும். பட் எனிஹவ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம ஜோசியம் சொல்ல முடியாது இல்லைங்களா, சொல்லவும் கூடாது இல்லையா?